ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இது யார் சொல்லுகிறது? மோசேயுடைய மாமனாக எத்திரோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணனா, மோசே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவாரு. அதே யாத்திராகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். பாருங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல ஏறக்குறைய 430 ஆண்டுகள் அடிமைகளா இருக்கிறாங்க. பார்வோன் அவங்களை ஒடுக்குகிறான். பார்வோன் அவங்கள ஜீவனையை கசப்பாக்குறான். அவ்வளோ வேதனைகள், ஆலோட்டிகள் நிமித்தம் நெருக்கப்படுகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் மோசே எழுப்பி அந்த பார்வோனுக்கு விரோதமாய் சென்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுவித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. விடுவித்தது மாத்திரமே இல்லாம அந்த சத்துருவாகிய பார்வோனை கர்த்தர் அழித்து போடுகிறார். அவன் சேனையை அழித்து போடுகிறார். அழித்து போட்டு அற்புதமாய் ஆண்டவர் தன் ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ஆண்டவர் நடத்தி வந்த விதத்தை மோசே தன் மாமனுக்கு விவரிக்கும் போதுதான் அவர் எத்திர சொல்றாரு, உங்களை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டம், எத்தனை சத்துருக்கள், எத்தனை விதமான அடிமைத்தனங்கள், எத்தனை விதமான கட்டுகள், அவன் எவ்வளோலாம் பிசாசு நம்மளுக்கு விரோதமா எழும்பி இப்படியெல்லாம் நம்மளை பலவீனப்படுத்தி சோர்வுடாக்கினான் அல்லவா. ஆனா ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, சத்துருவன் கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம, சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம கர்த்தர் சத்துருவின் கைக்கு நம்மளை விடுவித்தார் அல்லவா. ஹல்லேலூயா. எத்தனையோ மந்திர கட்டுகள், எத்தனையோ பலவீனத்தின் கட்டுகள், எத்தனை விதமான பாடுகள், தேவன் எத்தனை விதமான அவன் நெருக்கங்கள், ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவித்தார் அல்லவா. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா பண்ணக்கூடாதா? வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனம் வாசிப்பீங்கன்னா அங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். கர்த்தர் உங்க மேல நினைவா இருக்கும்போது கர்த்தர் உங்களை விட்டுருவாரா? தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அவர் எங்களை விடுவிக்கிற கர்த்தர். அவர் உங்களுக்கு மேல் நினைவா இருக்கிறார். நிச்சயமாக விடுவிப்பார். சோர்ந்து போகாதீங்க. எப்பேற்பட்ட ஒருவேளை ஆபத்தில், ஒருவேளை பலவீனத்தில் நீங்கள் சிக்கி கொண்டாலும் உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த ஆண்டில் யோசித்து பாருங்க, திரும்பி பாருங்க, எத்தனை முறை நம்மளை கர்த்தர் விடுவித்து இருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ மனுஷருடைய தீங்குகள், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கர்த்தர் நம்மளை விடுவித்திரு அல்லவா. அப்போ நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வது மிக அவசியமா இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கும் அவரை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பாருங்க, ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது இக்கட்டுகளுக்கு அவரை நீங்களாக்கி விடுவிக்கிறாரா. ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு எத்தனை ஆபத்துகளை கடந்து வந்திருப்பீங்க. எத்தனையோ முறை கர்த்தர் விடுவித்து இருக்கிறல்லவா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, மந்திர கட்டுகளிலிருந்து எத்தனையோ காரியங்களை கர்த்தர் விடுவித்து இருக்கிறல்ல. அப்போ நாமளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணது அவசியமா இருக்குல்ல. தேவ பிள்ளையில அந்த எத்திரோ சொல்வது போல அவனை எகிப்தின் கைக்கும் பார்வோனின் கைக்குள்ள விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன போல நம்ம கர்த்தருக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கைக்கும் ஆண்டவரே எகிப்தின் கைக்கும் விடுவித்த கர்த்தர் ஆண்டவரே, யார் யார் எப்படிப்பட்ட இக்கட்டில் ஆபத்தில் இருக்கிறாங்களோ விடுவிப்பீராக ஜெபிக்கிறோம். இதுவரை எங்களை எத்தனையோ காரியங்கள் இருந்து விடுவித்து இருக்கிறீங்க. உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். தைரியமா போங்க. God bless you.